ஆயர்குடி சட்டமன்ற இடைத்தேர்தலில் வரிசானும் பக்கத்தானும் இணைந்து போட்டியிடும் நிலையில் கொஞ்சமாவது நியாயமாகவும் ஆண்மை தனத்தோடும் தேர்தலை எதிர்நோக்கும்படி பாஸ் கட்சியின் உதவி தலைவர் டத்தோ இட்ரிஸ் அமாட் வலியுறுத்தினார். அரசு நிறுவனங்களில் மக்கள் நல திட்டங்களை தேர்தலின் போது வழங்குவது கீழ்த்தரமான செயல் என டத்தோ இட்ரிஸ் அமாட் கூறினார். பெரிக்காத்தான் கூட்டணி ஆண்மையோடும் நியாயமாகவும் தேர்தலை எதிர்நோக்குவதாகவும் பரிசான் கட்சி அரசாங்க நிறுவனங்களின் மூலமாக தேர்தலை சந்திப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களில் நடந்த தேர்தலைப் போல இப்போதும் பாரிசான் அரசாங்க பணத்தை பயன்படுத்தி அயர்குனி மக்களுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்குவதாகவும் காலம் காலமாக இந்த தவறான தேர்தல் முறையை எதிர்த்து வந்த பக்காத்தான் ஹரப்பான் இப்போது அமைதியாக இருப்பது வேடிக்கையாக இருப்பதாகவும் அவர் கூறினார். பாரிசானிடமிருந்து நியாயத்தை எதிர்பார்ப்பது வீண் என்றாலும் பக்காத்தானும் இப்போது கூட்டு சேர்ந்து அரசாங்க பணத்தை தேர்தலில் செலவிடுவதாக டத்தோ இட்ரிஸ் அமாட் சாடினார். கோலத்திரங்கானுவின் பல்வேறு பகுதிகளில் திரங்கானு மாநில குடிநுழைவு துறையினர் மேற்கொண்ட சோதனையில் சட்டவிரோதமாக மலேசியாவில் தங்கியிருந்த 23 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 9 மணிக்கு தொடங்கிய இச்சோதனை நடவடிக்கையில் 37 வெளிநாட்டினரை சோதனையிட்டதாகவும் இரவு 8 மணி வரையில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 23 வெளிநாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலத்திரங்கானுவில் உள்ள பகுதிகளில் வெளிநாட்டினரின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக பொதுமக்களிடமிருந்து புகார் பெற்ற நிலையில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக திரங்கானு மாநில குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் மியன்மார், பங்களாதேஷ், மிசிர், ஷெரியா, ஏமன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் 22 முதல் 57 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட வெளிநாட்டினருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக நம்பப்படும் 2 உள்ளூர் ஆடவர்களையும் தடுப்பு காவலில் வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிற்சாலையில் பாதுகாவலராக பணியாற்றும் பெண் கார்கோ லாரிக்கு அடியில் சிக்கி படுகாயம் அடைந்த நிலையில் உயிருடன் மீட்கப்பட்டார். ஜொகூரின் தம்போயில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் பிற்பகல் 3:18 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்ததாக லார்கின் மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குனர் அப்துல் வகாப் நாசிர் தெரிவித்தார். தொழிற்சாலையின் பாதுகாவலரான அந்த பெண் லாரி நுழைவதற்காக இரும்பு கதவை திறக்கும் போது லாரி நகர்ந்து அவர் மீது ஏறியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. லாரிக்கு அடியில் சிக்கிய அந்த பெண் மீட்பு படையினரால் 20 நிமிடங்களில் மீட்கப்பட்டதாகவும் படுகாயம் அடைந்த அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் லார்கின் மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குனர் அப்துல் வகாப் நாசிர் கூறினார். சையத் சாடிக் அப்துல் ரஹ்மான் தனது நீதிமன்ற வழக்கின் போது பொதுமக்களிடமிருந்து கிடைத்த அமோக ஆதரவால் தாம் மிகவும் நெகிழ்ச்சி அடைந்ததாக தெரிவித்துள்ளார். இனம், மதம் அல்லது வயது ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் நீதிக்காக தொடர்ந்து பிரார்த்திக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தாம் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தாம் தமது சொந்த வாழ்க்கையை விட இந்த நாட்டை அதிகம் நேசிப்பதாகவும் ஆரம்பத்தில் இருந்தே தமது மனசாட்சி தெளிவாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எது வந்தாலும் அதை எதிர்கொள்ள தாம் 2020 முதல் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எல்லாவற்றையும் நீதித்துறையிடமும் விதியிடமும் தாம் ஒப்படைப்பதாகவும் அல்லாஹ் மட்டுமே இதனை தீர்மானிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு வெறுமனே அடிபணியாதீர்கள் என்றும் நல்ல போராட்டத்தை எதிர்த்து போராடுவது மதிப்புக்குரியது என்றும் அவர் அறிவுறுத்தினார். கோலாலம்பூர் நகராண்மை கழகமான டிபிகேஎல் நகரில் உரிமம் பெறாத வர்த்தகர்களை அனுமதி பட்டியலில் சேர்க்கும் பெரிய அளவிலான முயற்சியை மேற்கொண்டு வருவதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் சலிகா முஸ்தபா தெரிவித்தார். இதனை முடிக்க ஆகஸ்ட் மாதம் வரை டிபிகேஎலுக்கு 4 மாதங்கள் அவகாசம் அளித்துள்ளதாக அவர் கூறினார். உரிமம் பெறாத வர்த்தகர்கள் முன்வந்து பதிவு செய்து செயல்முறையை பின்பற்றுமாறு தாங்கள் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்தார். ஆனால் அனைவருக்கும் உரிமங்கள் வழங்கப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்று மெனாரா டிபிகேஎல்லில் நடந்த ஹரிரயா ஐடில் ஃபித்ரி நிகழ்வின் போது அவர் இதனை தெரிவித்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அரசுமுறை பயணம் மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வலுவான நீண்டகால நட்புறவின் அடையாளமாக விளங்குகிறது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நெருக்கம் நம்பிக்கை, மரியாதை மற்றும் நேர்மையால் தொடர்ந்து வலுவாகவும் பலப்படுத்தப்பட்டும் வருகிறது என்று அவர் தெரிவித்தார்.
உலகம் பெரும் சவாலை எதிர்நோக்கும் இந்த காலகட்டத்தில் சீனா பகுத்தறிவுடன் நிலையான மற்றும் கொள்கை ரீதியான நண்பராக உருவெடுத்துள்ளது என்றும், மலேசியா சீனாவின் அந்த உறுதியான நிலைத்தன்மையை மதிக்கிறது என்றும் அன்வார் கூறினார். வரலாற்று கவனம் மற்றும் எதிர்காலத்திற்கான தொலைநோக்கு பார்வையுடன் ஒரு நட்பு நாடாக சீனா தொடரும் என்றும் அன்வார் தெரிவித்தார். உலகளாவிய நாகரிக மற்றும் மனித குலத்தின் மதிப்புகளை நிலைநிறுத்துவதிலும் ஜீயின் தலைமைக்கு தனது மரியாதையையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வதாக அன்வார் கூறினார். மலேசியா சீனா உறவுகள் தொடர்ந்து மலர்ந்து பிரகாசமான எதிர்காலத்திற்காக வலுப்பெறட்டும் என்றும், இந்த வரலாற்று வருகைக்கு நன்றி என்றும், மீண்டும் சந்திப்போம் என்றும் அன்வார் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான SPM தேர்வு முடிவுகள் வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று கல்வி அமைச்சு இன்று தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 3337 தேர்வு மையங்களில் நடைபெற்ற இந்த தேர்வுக்கு மொத்தம் 4,02,956 பேர் பதிவு செய்துள்ளதாக ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் அன்று காலை 10 மணி முதல் தங்கள் பள்ளிகளில் முடிவுகளை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் தேர்வர்களுக்கு முடிவுகள் தபால் மூலம் அனுப்பப்படும் என்றும், அல்லது அவர்கள் தேர்வு எழுத பதிவு செய்த மாநில கல்வித்துறையை தொடர்பு கொண்டு முடிவுகளை பெறலாம் என்றும் அது கூறியது. ஏப்ரல் 24ஆம் தேதி காலை 10 மணி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி மாலை 6 மணி வரை myresultspm.moe.gov.my என்ற இணையதளத்தில் தங்கள் முடிவுகளை ஆன்லைனில் சரிபார்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே காலகட்டத்தில் SPM என டைப் செய்து ICN மற்றும் தேர்வுக்கான பதிவு எண்ணை SMS மூலம் 15888 என்ற எண்ணுக்கு அனுப்புவதன் மூலமும் சரிபார்ப்புகளை செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. KL டவர் எனப்படும் கோலாலம்பூர் கோபுரம் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ள தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது என்றும், ஏனெனில் அது மோசமான நிலையில் உள்ளதாகவும் அரசாங்க செய்தி தொடர்பாளர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். நாட்டின் அடையாளங்களில் ஒன்றான வானளாவிய கட்டிடத்தை பொதுமக்களுக்கு மீண்டும் திறக்கும் முன் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தகவல் தொடர்புத்துறை அமைச்சருமான அவர் தெரிவித்தார். தனது அமைச்சகத்தைச் சேர்ந்த ஒரு குழு அண்மையில் கோபுரத்தை பார்வையிட்ட போது அது மோசமான நிலையில் இருப்பதை கண்டறிந்ததாக அவர் கூறினார். பொதுமக்களிடமிருந்து இதே போன்ற புகார்கள் வந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வீடியோக்கள் மற்றும் படங்களின் அடிப்படையில் சுழலும் உணவகம் மற்றும் அதன் சமையலறை உட்பட பல உபகரணங்கள் பார்வையாளர்களுக்கு வசதியாக அல்லது உகந்த சூழ்நிலையில் இல்லை. எனவே பார்வையாளர்களின் பாதுகாப்பிற்காக புதிய நிறுவனம் உடனடி பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்புகளை மேற்கொள்ளுமாறு தாங்கள் வலியுறுத்தி உள்ளதாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். இறைச்சி அறுக்கும் எந்திரத்தில் வலது கை சிக்கியதால் 26 வயது நபர் ஒருவர் பலத்த காயமடைந்தார். செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் ராஜாபர் மைசூரி பைனூன் மருத்துவமனையில் இருந்து சிறப்பு உதவி அழைப்பு வந்ததாக ஈப்போ தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை அதன் முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளது. இதனை அடுத்து ஈப்போ தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் சிறப்பு மீட்பு படை மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது. இறைச்சி அறுக்கும் எந்திரத்தில் கை சிக்கியதால் பாதிக்கப்பட்டவரின் வலது கையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் தீயணைப்பு வீரர்கள் ஒரு கட்டர் உள்ளிட்ட சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி கிரைண்டரை அகற்றி பாதிக்கப்பட்டவரின் கையை பாதுகாப்பாக மீட்டனர். பின்னர் பாதிக்கப்பட்டவர் சிகிச்சைக்காக மருத்துவ பணியாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.